கவிநாடு கண்மாய் பகுதியில் உள்ள வேலி கருவை மரங்களை அகற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கவிநாடு கண்மாய் புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய நீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. 650 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த கண்மாயில் 450 ஏக்கர் பகுதியில் வேலி கருவை மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் நிலத்தடி நீர் குறைந்துள்ளதாக கூறியுள்ள விவசாயிகள் வேலி கருவை மரங்களை அகற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசாங்கம் இதற்கு தேவையான நிதியை ஒதுக்கி எந்தெந்த பகுதியில் இந்த வேலிக்கருவிகள் அதிகமாக மண்டி இருக்கிறதோ அந்த எல்லாம் முற்றிலுமாக ஒரு வருஷத்தில் அது செய்ய முடியாது. அது காய்கள் விழுந்திருந்தாலும், வேர் இருந்தாலும், விதைகள் இருந்தாலும் முளைத்துக் கொண்டே இருக்கும். தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முனைப்பு இயக்கமாக இந்த இயக்கத்தை கொண்டு வந்து எல்லா வேலிக்கருவிகளையும் வேரோடு அகற்றி மீண்டும் அதை முளைக்காமல் செய்வதற்கான ஒரு நடவடிக்கையை எடுத்தால்தான் இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்படும். இந்த வேலிக்கருவிகளை அழித்தோடு விட்டுவிட்டால் தொடர்ந்து திரும்பவும் முளைக்கத்தான் செய்யும். எனவே வேலிக்கருவிகளை அழித்துவிட்டு பொது இடங்களில், குளத்து கரைகளில், அனைத்து இடங்களிலும் மரங்களை உருவாக்கி, காடுகளை உருவாக்கி பொது இயற்கை வள ஆதாரங்களை பெருக்குவதன் அடிப்படையில் தான் இந்த வேலிக்கருவியை நிரந்தரமாக ஒழிக்க முடியுமே தவிர ஒழிக்க முடியும்.